நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துளாராசி 2026ஆம் ஆண்டு மே மாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வத்தின் அருள். மே 14 தேதி அன்று லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் 9வது வீடு நுழையிறதுனால அதிர்ஷ்டம் துணை நின்று பணிகளை எளிதாக்கும். உங்கள் சிந்தனைகள் மேன்மையாக இருக்கா. வியாபாரத்தில் வேகம். அதாவது மே 11ஆம் தேதி அன்று சப்தமாதிபதி செவ்வாய் 7வது வீட்டில் ஆட்சி பெறுவது வியாபாரிகளுக்கு பெரும் லாபத்தையும் தைரியத்தையும் தரும். இருப்பினும் திருமண வாழ்க்கையில் ஈகோவை தவிர்க்கணும். அஷ்டமஸ்தானத்தில் மாற்றங்கள். மே 15 முதல் 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் திடீர் பண லாபங்களையோ அல்லது எதிர்பாராத மாற்றங்களையோ கொண்டு வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. துளாராசிக்காரவங்களுக்கு மே 2026 பாக்கியோதயத்தையும் அதே சமயம் சிலர் திடீர் மாற்றங்களையும் ஒரே நேரத்தில் வழங்க போகுதுங்க. யோக காரகனான சனி 6ஆம் வீட்டில் ரோக சத்ருஸ்தானம் நிலையாக இருந்து உங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கிறார். இந்த மாதம் கிரகங்களின் மாற்றங்கள் உங்கள் வியாபாரம் மற்றும் பாக்கியஸ்தானங்களை வலுப்படுத்துது. மே 11 அன்றுதான் தன சப்தமாதிபதி செவ்வாய் 7வது வீட்டில் ஆட்சி பெறுவதும் மற்றும் மே 14ஆம் தேதி அன்று லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9வது வீடு மிதுனத்தில் நுழையிறதும் சமூகத்தில் பேரும் புகழும் செல்வத்தையும் தேடித்தரும். மே 15ஆம் தேதிக்கு பிற்பாடு அஷ்டமஸ்தானத்தின் தாக்கத்தால் சற்று விழிப்புணர்வு தேவை. விறுவிறுப்பான தொழில் மற்றும் உத்தியோகம். 6வது வீட்டில் யோகக்காரகனான சனி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க இது சரியான நேரம். மாத முற்பகுதியில் லாபாதிபதி சூரியன் 7இல் உச்சம் பெற்று லக்னத்தை நேரடியாக பார்க்கறதுனால உங்கள் தலைமை பண்புகளுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் மே 15க்கு பிற்பாடு சூரியன் மற்றும் புதன் 8ஆம் வீடான ரிஷபராசியில் நுழையிறதுனால தொழில் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள்லாம் நிகழலாம். எதிர்பாராத இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது துறை மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் அவசியம். எனினும் ஐடி மற்றும் ஆராய்ச்சி ரிசர்ச் துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு 8வது வீட்டில் ஏற்படும் புதாதித்ய யோகம் புதிய திட்டங்களை பெற்றுத்தரும். வியாபாரம் மற்றும் சுயதொழில் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபத்தை அள்ளி கொடுக்கும். மே 11 அன்று வியாபார ஸ்தானாதிபதி செவ்வாய் 7வது வீட்டில் மேஷத்தில் ஆட்சி பெறுவது வியாபார வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுதுங்க. உங்கள் முடிவுகளில் வேகமும் தைரியமும் வெளிப்படும். போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் நிற்க முடியாதுங்க. மே 14ஆம் தேதி வரை வியாபார ஸ்தானத்தில் உச்ச சூரியனின் தாக்கத்தினால பெரிய நிறுவனங்கள் அல்லது அரசாங்கத்திடமிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். கூட்டாண்மை வியாபாரங்களில் லாபம் வந்தாலும் ஆட்சி பெற்ற செவ்வாயின் தாக்கத்தினால கூட்டாளிகளிடம் ஆதிக்கம் செலுத்த நினைப்பீங்க. இந்த பிணக்குகளுக்கு வழிவகுக்கும். முடிவுகளை கூட்டாக எடுக்கிறது நல்லது. நிதி நிலைமை மற்றும் பணலாபம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். தனஸ்தானாதிபதி செவ்வாய் 7வது வீட்டில் பலமாக இருக்கிறதுனால அன்றாட வருமானம் அற்புதமாக இருக்கும். வியாபாரம் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மே 15 முதல் 16ஆம் தேதி லாபாதிபதி சூரியனும் 9வது அதிபதி பாக்கியாதிபதி புதனும் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8வது வீடு இணைவது ஒரு வகையான திடீர் பணயோகத்தை சடன் வெளுத்து தரும். நீண்ட நாளாக வராத பழைய கடன்கள் எதிர்பாராத விதமாக வசூலாகும். காப்பீடு, இன்சூரன்ஸ் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம் கைக்கு வரும். மே 14ஆம் தேதிக்கு பிற்பாடு லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் சேமிப்பு திட்டங்கள் வெற்றியடையும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு.
மாத முற்பகுதியில் 7ல் உச்ச சூரியனின் பார்வை லக்கணத்தின் மீது விழுவதால் உங்களில் உற்சாகமும் உஷ்ணமும் அதிகமாக இருக்கும். மே 15க்கு பிற்பாடு சூரியனும் புதனும் 8வது வீட்டில் நுழைவதால் ஆரோக்கிய ரீதியாக சில முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேணும். அஷ்டமத்தில் சூரியனால் கண்ணெரிச்சல், உடல் சோர்வு மற்றும் வயிறு சம்பந்தமான உஷ்ணமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் மே 14ஆம் தேதி அன்று லக்னாதிபதி சுக்கிரன் மிகவும் சுபமான 9ஆம் வீட்டிற்கு போகிறது உங்களுக்கு ஒரு பலமான எதிர்காலம் இருக்க போகுதுங்க. இந்த கிரகநிலை நோய்களை விரைவாக குணமாக்கி உங்கள் ஆயுளை பாதுகாக்கும். சரியான நேரத்தில் சாப்பிடுவதை மறக்க வேணாம். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள், திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் விழிப்புணர்வு தேவை. மே 11ல் 7வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் வாழ்க்கை துணையுடன் ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையும் சற்று கோபமும் வெளிப்படும். சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் அபாயம் இருக்குது. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமை காத்தால் உறவு பலமாக இருக்கும். மே 14ஆம் தேதிக்கு பிற்பாடு உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9வது வீடு குருவுடன் இணைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும். தந்தையுடன் உறவு பலப்படும். அவரின் உடல்நிலை சீராகும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கல்வி மற்றும் மாணவர்கள், பஞ்சமாதிபதி வித்யாஸ்தானம் சனி 6ல் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான வெற்றியை தரும். கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மே 14ஆம் தேதிக்கு பிற்பாடு 9ல், அதாவது உயர்கல்வி ஸ்தானம், லக்னாதிபதி சுக்கிரன் குருவுடன் இணைவதால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு எளிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், டிசைனிங் பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். மே 2026க்கான வேத பரிகாரங்கள். சப்தமஸ்தானத்தில் உள்ள செவ்வாயால் வரும் திருமண பிணக்குகளை தவிர்க்கணும். 8வது வீட்டில் உள்ள கிரகங்களினால் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைக்கவும் இந்த பரிகாரங்களை பின்பற்றுங்க. ஸ்ரீ மகாலட்சுமி ஆராதனை. லக்னாதிபதி சுக்கிரனின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க. இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி பலத்தையும் இரட்டிப்பாக்கும். சூரிய நமஸ்காரம். மே 15 முதல் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சூரியனால் உடல்நல குறைபாடு ஏற்படாமல் இருக்க காலையில் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் சமர்ப்பிங்க. சுப்பிரமணியர் தரிசனம். சப்தம செவ்வாயால் ஏற்படும் ஈகோ மற்றும் கோபத்தை குறைத்து திருமண பந்தத்தை வலுப்படுத்த செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க.